வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை சொன்னே அந்த முருங்கைக்கீரை சாம்பார் எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன். ஸோ இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரை வச்சு எப்படி பொரியல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, பொரியல் சொன்னே பல விதமாக பண்ணலாம். ஒன்று சில பேர் பாசிப்பருப்பு போடுவாங்க, சில பேர் வெங்காயம் போடுவாங்க, சில பேர் தேங்காய் போடுவாங்க. இன்றைக்கி இதெல்லாம் போடாமல் வெறும் ஈஸியான ஸ்டைலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, பச்சை வேர்க்கடலை இருக்குல்ல, அந்த பச்சை வேர்க்கடலையும் இந்த முருங்கைக்கீரை ரெண்டுத்தையும் போட்டு குக் பண்ணுறது எப்படின்னு நம்ம செய்முறையில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த முருங்கைக்கீரை எனக்கு ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 வருஷம் இருக்கும். எனக்கு நினைவு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே இருந்த மரம். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் முருங்கைப்பூ, அதுக்கப்புறம் இந்த முருங்கை பட்டையில் மருந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மருந்து வைத்தியத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுவும் வந்து மருந்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளதான் முருங்கை மரம். ஸோ இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரை வச்சு எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? முருங்கைக்கீரை பொரியல் தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை 100 கிராம், அதாவது 1.5 கைப்பிடி; வேர்க்கடலை 150 கிராம்; உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன்; காய்ந்த மிளகாய் 8 to 9 நம்பர்; பூண்டு 6 to 8 பல்; மஞ்சத்தூள் சிறிதளவு; கடுகு 1/4 டீஸ்பூன்; உப்பு தேவைக்கேற்ற; பெருங்காயம் 1/4 டீஸ்பூன்; நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த முருங்கைக்கீரை பிஞ்சான கீரையை தான் யூஸ் பண்ணணும், முத்தின கீரையை யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது 1.5 கைப்பிடி அளவு தான் நான் 100 கிராம் சொல்லியிருக்கேன் நான். இதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு பச்சை வேர்க்கடலை வறுத்து தான் யூஸ் பண்ணணும். காஞ்ச வேர்க்கடலை பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா இதில் மருத்துவ குணம் இருக்குது. வேர்க்கடலை, இந்த முருங்கை இலை இதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணுவாங்க. எதுக்காகனா, அந்த காலத்தில் கல்யாணம் ஆகிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து குழந்தை பொறுக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து ரெடி பண்ணி தருவாங்க. அது பர்டிகுலராக ஆண்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மருத்துவ குணம். வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலையை ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். வறுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த தோல் தனியாக வரும். அதனால் இந்த வேர்க்கடலை வறுத்து எடுக்க டைம் வந்து குறைஞ்சபட்சம் 15 to 20 நிமிஷம் டைம் எடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா என்ன பண்ணால் கலர் மாறிடும், ஆனால் வேர்க்கடலை ட்ரை ஆகாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அந்த தோலை தனியாக எடுத்துடணும். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலையில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு தோல் தனியாக போயிடும், வேர்க்கடலை தனியாக எடுத்துடலாம். அடுத்தது ரெடியான வேர்க்கடலையை நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போடுறோம். இந்த இடத்துல வேர்க்கடலை மட்டும் போட போதில்லை, காய்ந்த மிளகும் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த காய்ந்த மிளகாய் வேர்க்கடலையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. ஃபைன் பவுடர்னா நல்ல ஃபைன் பவுடர்லாம் இல்லை, ஒரு 80 to 90% அளவுக்கு பவுடர் அரைச்சிருக்கணும். அடுத்தது இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போடுங்க. நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டோன்னு நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் இடித்த பூண்டு, தோல் எடுத்த பூண்டு மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு உளுத்தம்பருப்பு. சில பேர் கடலைப்பருப்பு போடுவாங்க. ஆக்சுவலாக கடலைப்பருப்பு போடாதீங்க, வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருக்கு. அந்த பூண்டும் அந்த உளுத்தம்பருப்பும் நல்லா வறுத்து வரணும். அதே டைமில் அந்த காஞ்ச மிளகாய் வறுக்கிற நெடியும் உங்களுக்கு வாசனையாக வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் அந்த கீரையை டைரெக்டாக போடுங்க. கீரையை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை. கை கால் வலி, மூட்டு வலி, நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு உடம்பு வேணும்னு வச்சுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கீரை நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு இந்த தாளிப்போட போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க.
தண்ணி அதிகமாக போட்டு குக் பண்ணக்கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்ட பிறகு அந்த கீரை நல்லா வதங்கி வரும். இந்த இடத்துல மூடி போட்டு குக் பண்ணலாமா சில பேர் டவுட் வரும். மூடி போடக்கூடாது. அதே டைமில் இந்த கீரை நல்லா பில்டனாக குக் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு 70 to 80% அளவுக்கு வெந்து வர டைமில் அரைச்சி வச்சுருக்க இந்த வேர்க்கடலை பவுடர் இதில் ஆட் பண்ணுறோம். பார்த்திங்களா, இந்த வேர்க்கடலை பவுடர் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்போட ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலை அதுக்கப்புறம் இந்த கீரை தாளிப்போட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான கீரை பொரியல் ரெடி. நார்மலாக ஒரு பொரியல் பண்ணும்போது தேங்காய் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருப்பீங்க. இந்த ப்ரிப்பரேஷனில் வெங்காயம் தேங்காய்லாம் எதுவுமே போடாமல் இந்த வேர்க்கடலை போட்டு நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கீரையோட கொஞ்சம் வேர்க்கடலை அதிகமாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு. நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக நீங்கள் வீட்டில் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த முருங்கைக்கீரை பண்ணும்போது அந்த பச்சை வேர்க்கல ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். தோலை எடுத்த பிறகு தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணிடணும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.